ஈரானை என்னதான் பண்றது அப்படின்னு புரியாம டொனால்ட் ட்ரம்ப் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. போர்ல அடிச்சும் பார்த்தாச்சு, பொருளாதார தடை விதிச்சு பார்த்தாச்சு, கப்பல்களை முடக்கியும் பார்த்தாச்சு. ஆனா என்ன பண்ணாலும் ஈரான் நம்ம வழிக்கு வரவே மாட்டாங்களே அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தலைவலி மேல தலைவலியா வந்துகிட்டு இருக்கு. ஈரானுக்கு பயந்து பதுங்கி ஓடுற நிலைமைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆகியிருக்காரு. அப்படி என்னதான் நடந்துச்சு, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்னதான் தலைவலி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பாய் வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை திறக்கிறது இல்லை அப்படிங்கிறதுல ஈரான் உறுதியாக இருக்காங்க. நாங்க திறக்கணும் அப்படின்னா ஒண்ணு ஓமனோட பேச்சுவார்த்தையை முடிவுக்கு வரணும். நாங்க புதுசா ஒரு ரூட்டை உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ரூட் வழியாக தான் கப்பல்களை அனுமதிப்போம். அப்படியே ஓமனோட பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே முடிஞ்சாலுமே அமெரிக்கா நாங்க வச்ச டிமாண்ட்ஸை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த புதிய ரூட் வழியாக நாங்க கப்பலை அனுமதிப்போம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாரு, நாங்க ஒரு 6 டிமாண்ட்ஸ் வச்சிருந்தோம். அதுல ஈரான் மேல இனிமேல் தாக்குதல் நடத்தக்கூடாது. ஈரான் மேல மட்டும் கிடையாது, ஈரானுடைய ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிற லெபனான், காசா, ஈராக், ஏமன் இப்படி எங்கேயுமே தாக்குதல் நடத்தப்படக்கூடாது. ஈரான் மேல நடத்தின தாக்குதலுக்கு பொருளாதார இழப்பீடாக நீங்க ஒரு தொகையை கொடுக்கணும். ஈரான் மேல இருக்கிற அந்த பொருளாதார தடைகளை நீக்கணும். ஈரானுடைய முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை திரும்ப கொடுக்கணும். ஈரானுடைய கப்பல்களை முடக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு இந்த 6 டிமாண்ட்ஸை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க கப்பல்களை திறப்போம்னு சொல்லல, பேச்சுவார்த்தைக்கே வருவோம் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்றாரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் டார் அவரும் அதை தான் சொல்றாரு. பாகிஸ்தான் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இப்போ அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா திரும்ப வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல என்ன இருக்கு? எல்லாமே ஈரானுக்கு சாதகமாக இருக்கு. அப்போ ஈரானை சமாதானப்படுத்தினா மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத ஹிண்டாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லிட்டாரு. சரி, அவங்க 2 பேர் சொல்றத ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் இந்த போரை அமெரிக்கா தொடங்கினதுனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு இருக்கிற பின்விளைவுகள் இருக்குல்ல, அதுவுமே தலைவலி மேல தலைவலியா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமாக அமெரிக்கா இறங்கி வந்து இந்த போரை முடிக்கல அப்படின்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சிக்னல்கள் எல்லாம் காட்ட தொடங்கி இருக்கு. அப்படி என்ன தலைவலிகள் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறத இப்போ ஒன்னொன்னா பாத்துடலாம். முதல் விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் பதுங்கி ஓடினாருன்னு சொன்னல அந்த விஷயம் தான். இது ஜூலை 8ஆம் தேதி துருக்கியில நடந்துச்சு. இந்த வாரம் தான் அது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. ஜூலை 8ஆம் தேதி துருக்கியில ஒரு நாட்டோனுடைய ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுல டொனால்ட் ட்ரம்ப் போய் பங்கேற்கிறார். அவர் போகும்போது எந்த விமானத்துல போனார் தெரியுமா? கத்தார் டொனால்ட் ட்ரம்புக்கு பரிசாக கொடுத்த ஒரு விமானத்துல போறாரு. அந்த விமானத்துல போயிட்டு ஆனா அவர் ரிட்டர்ன் கிளம்பும் போது அந்த விமானத்துல கிளம்பல. அங்க இருந்து பிரிட்டனுக்கு போறாரு. பிரிட்டனுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன விமானத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற அந்த விமானத்துலதான் புறப்பட்டு போனாரு. ஏன் அதுல போனாரு? கத்தார் விமானத்துல பாதுகாப்பு குறைபாடா, எதுவும் அட்டாக் வருதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் அப்பயே கேட்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா, அதுவும் அமெரிக்கானுடைய வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் ஊடகங்கள் மூலமாக என்ன எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அந்த 2வது விமானத்திலையும் பயணிக்கல. 3வதா துருக்கியினுடைய ஒரு விமானத்துலதான் அவர் பிரிட்டன் போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏர்ஃபோர்ஸ் விமானத்துல ஏறினதை உலகமே பார்த்துச்சு, அதுல இருந்து துருக்கியினுடைய விமானத்துக்கு எப்படி போனாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. அங்கதான் அமெரிக்கனுடைய சீக்ரெட் சர்வீஸ் வேலை பார்த்திருக்காங்க. ஈரானால டொனால்ட் ட்ரம்பினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. டொனால்ட் ட்ரம்பை கொல்றதுக்காக துருக்கியில வச்சு ஈரான் திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கான அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய விமானத்தை குறி வச்சு அந்த அட்டாக் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சதாகவும், அதனால ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற அந்த விமானத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஏத்திட்டு அதனுடைய பின் வழியாக டொனால்ட் ட்ரம்பை யாருக்கும் தெரியாம ரகசியமா இறக்கி விமானத்துல பயணிக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வருவாங்க இல்லையா, இந்த கேட்டரிங் கார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டரிங் கார்ட்டுக்குள்ள டொனால்ட் ட்ரம்பை ஏத்தி ரகசியமா துருக்கியினுடைய இன்னொரு விமானத்துல அவரை ஏத்தி அங்க இருந்து அவரை பிரிட்டனுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இதை இப்போ ஊடகங்கள் சொன்னதுக்கு பிறகு, ஆமா அன்னைக்கு நான் கேட்டரிங் கார்ட் வழியா ஏறி தான் போனேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன் அப்படி போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சீக்ரெட் சர்வீஸ் என்னுடைய பாதுகாப்புக்காக என்ன சொல்றாங்களோ அதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. சரி, அவரு போனார் ரைட்டு, சீக்ரெட் சர்வீஸ் சொன்னாங்க, அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத கூட ஏத்துக்கலாம். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் போன அதே விமானத்துல அமெரிக்காவுடைய பத்திரிகையாளர்களும் எப்பயுமே டிராவல் பண்ணுவாங்க. அவங்கள ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திலே விட்டுட்டு டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேறொரு விமானத்துல பயணிச்சு போயிருக்காங்க. இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் குறிவைக்கப்பட்ட அந்த விமானத்திலேயே பயணிச்சு அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஒரு நல்ல அதிபரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், என் உயிரை காப்பாத்துற மாதிரி அந்த பத்திரிகையாளர்கள் உயிரை நீங்க காப்பாற்றணும், அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அந்த சீக்ரெட் சர்வீஸ் கிட்ட சொல்லியிருக்கணும். என் உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வேற விமானத்துல கிளம்பி போயிருக்காரு. இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க.
கதை இதோட முடியல. பிரிட்டனுக்கு டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியினுடைய விமானத்துல போய் இறங்குறாரு. ஆனா மீடியாவுக்கு வெளியே தெரிஞ்சது என்ன, அவர் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்துல இருந்து இறங்கி வர மாதிரி நடந்திருக்கு. அப்போ துருக்கி விமானத்துல இருந்தும் ரகசியமாக டொனால்ட் ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்துக்கு வேற ஏதோ வழியாக கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து இந்த விமானத்துல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இறங்கி வந்திருக்காரு. சரி, இப்ப அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப அமெரிக்கனுடைய உளவுத்துறையும் சிஐஏவும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ், அதாவது டொனால்ட் ட்ரம்பை கொல்ல ஈரான் திட்டமிட்டு இருக்கிறதாக ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடைச்சது இல்ல, அந்த இன்டெலிஜென்ஸை இஸ்ரேல் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த இன்டெலிஜென்ஸ் உண்மையா அப்படின்னு சொல்லி எங்களால வெரிஃபை பண்ண முடியல, அதுக்கு தகுந்த ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்கல. துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸும் அப்படி எந்த தாக்குதல் நடத்துற மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு தான் டொனால்ட் ட்ரம்ப்பை அப்படி கூட்டு வந்தோம் அப்படின்னு சிஏஏக்குள்ள இருக்கிற சில பேர் சொல்ல விரும்பாத அதிகாரிகள் வெளியே இப்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இல்லாத ஒரு தகவலை சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பை அந்த கேட்டரிங் கார்ட்டுக்குள்ள பதுங்கி ஓட வச்சாங்களோ, அதே மாதிரி தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க, எப்ப வேணா தயாரிச்சிருவாங்க, அதனால ஆபத்து இருக்கு அப்படின்னு இல்லாத ஒரு பொய்ய சொல்லி அமெரிக்காவை இஸ்ரேல் இந்த போருக்குள்ள இழுத்து விட்டுட்டு இப்ப அவங்க வாட்டுக்கு வேற பக்கம் போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஸ்ரேல் பண்றதுனாலதான் இப்ப இஸ்ரேல் மக்களும் சரி, இஸ்ரேல் அரசியல்வாதிகளும் இஸ்ரேலை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கான செலவை மட்டும் நம்ம தலையில கட்டிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது அமெரிக்க மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, அடுத்த முக்கியமான தலைவலிக்கு வருவோம். USS ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல். இதெல்லாம் அட் அ டைம் 5000 வீரர்கள் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட போர் விமானங்களும் இந்த கப்பல்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஈரானுடைய கப்பல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதை முடக்கிற வேலையை இந்த கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, இந்த கப்பல் நவம்பர் மாசம் கிளம்பி போச்சு. இப்போ வரைக்கும் இந்த கப்பல் திரும்பவும் கரைக்கு போகல. அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கு இல்லையா, இரவு பகலா வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு வைப்ரேஷன்லயே எப்பயுமே கப்பல் இருந்துகிட்டே இருக்கு, அந்த சத்தத்திலேயே இருக்காங்க. உணவு சரியாக இல்லை, தண்ணீர் சரியாக இல்லை, அங்க இருக்கிற டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சரியா இல்லை. இப்படி அவங்க ஒரு வகையிலான மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, கப்பல்ல இருந்து வெளியே குதிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு ராணுவ வீரர் அப்படி கப்பல்ல இருந்து தண்ணியில குதிச்சிருக்காரு. அவர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. நவம்பர் மாசம் இந்த கப்பல் கடலுக்கு போச்சு. 7-8 மாசமாக கடல்லே இந்த ராணுவ வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அமெரிக்க மக்கள் இப்ப கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அந்த தகவலை எல்லாம் அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் மறைச்சாலும் அந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினர் இப்ப வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, அப்படிலாம் இல்ல, அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, அந்த கப்பலுக்கு மாற்றாங்க வேற ஒரு கப்பல் நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்னு தகவலை சொல்லியிருக்காரு. வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி, எங்க கிட்ட இல்லாத ஆயுதம் கிடையாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுடைய ராணுவ வீரர்கள் அங்க சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வருது. சரி, USS ஆப்ரஹாம் லிங்கன்ல ஃபுட்டு தண்ணி இதெல்லாம் பிரச்சனையாச்சுன்னு சொன்னல, அதெல்லாம் ஏன் ஆச்சு தெரியுமா? பஹ்ரைன்ல 5th ஃப்ளீட் அப்படின்னு அமெரிக்கனுடைய ஒரு முக்கியமான கடற்படை தளம் இருக்கு. அதை இந்த போர் தொடங்கின முத நாளே ஈரான் குறி வச்சு அட்டாக் பண்ணாங்க. கடுமையான சேதம் அதுல ஏற்பட்டுச்சு. அந்த 5th ஃப்ளீட்ல இருந்து தான் இந்த கப்பல்களுக்கு உணவு போன்ற முக்கியமான தேவைகள் எல்லாம் அப்பப்போ போய் ரீஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த இடம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால மிடில் ஈஸ்ட்ல அதை ரீஃபில் பண்றதுக்கு வேற எந்த இடமும் தோதாக இல்லை. மற்ற இடங்கள்ல ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால இவங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய முகத்வாரத்துல, அந்த கல்ஃப் ஆஃப் ஈடன், அரபிக்கடல், இதுக்கு நடுவுல ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சப்ளை வேணும் அப்படின்னா அது எங்க இருந்து வரும் தெரியுமா? இந்தியன் ஓஷன்ல இருக்கிற டியாகோ கார்சியா அப்படிங்கிற ஒரு தீவுல இருந்து தான். அந்த தீவுல யூகேக்கு ஒரு படைத்தளம் இருக்கு. அங்க அமெரிக்காவும் ஒரு படைத்தளத்தை சேர்ந்து இயக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து இவங்களுக்கு உணவு போன்ற தேவைகள் எல்லாம் வரணும். அது கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு சரியான நேரத்துல அதெல்லாம் போய் சேராதனால சரியான சாப்பாடு இல்ல, மருந்து இல்ல அப்படின்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு தெரியல, இந்த 40 நாள் போர்ல ஈரானுடைய 2 ஏவுகணைகள் இந்த டியாகோ கிராசியா தீவை நோக்கி 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போச்சு. அப்போ உலகமே ஷாக் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் 2000 கிலோமீட்டர் போற அளவுக்கு தான் ஈரான் அவங்களுடைய ஏவுகணை திட்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு உலகம் நம்புச்சு. ஆனா 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ற அளவுக்கு அவங்க கையில ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உலகம் ஷாக் ஆச்சு. அந்த ஏவுகணையில ஒரு ஏவுகணையை அமெரிக்காவுடைய கடற்படை சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஒன்னு தாண்டி போய் விழுந்துருச்சு. அதனால அங்க அட்டாக் ஏற்படுத்தல. அந்த அட்டாக் ஏன் ஈரான் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெளிவாகி இருக்கு. இந்த கப்பல்களுக்கு அங்கிருந்து ரிசோர்சஸ் போனதை தடுக்கிறதுக்காக தான் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஏன் அந்த தாக்குதலை நடத்துறாங்க? இந்திய பெருங்கடல்ல ஈரானுடைய கப்பலை குறி வச்சு அமெரிக்காவுடைய கப்பல் தாக்குதல் நடத்தினதுல 100க்கும் மேற்பட்ட ஈரானுடைய கடற்படையினர் கொல்லப்பட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க போர்ல இல்லாத ஒரு கப்பல்.
அதனால அந்த தாக்குதலுக்கு பழி வாங்குறதுக்காக டியாகோ கிராஷியா மேல ஈரான் அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவாகி இருக்கு. மூணாவது முக்கியமான தலைவலிக்கு வருவோம். அமெரிக்கனுடைய ஆயுத கையிருப்பு, தார்ட் பேட்ரியட்னு சொல்லப்படுற ஈரானுடைய ஏவுகணைகளை தடுத்து அழிக்கிற ஏவுகணைகள் இருக்குல்ல, அதை தாறுமாறாக இந்த 40 நாள் போர்லையும் அதை தொடர்ந்து நடந்த இந்த 2 வார போர்லையும் செலவு பண்ணிட்டாங்க அமெரிக்கா. எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 வருஷத்துல அவங்களால எவ்வளவு தயாரிக்க முடியுமோ அதையெல்லாம் இந்த 6 மாசத்துக்குள்ள காலி பண்ணியிருக்காங்க. அப்ப அதை ரீஃபில் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ ஆயுத பற்றாக்குறை அப்படிங்கிறதும் மிகப்பெரிய தலைவலியாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டிருக்கு. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவலி அப்படிங்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. அங்க கல்ஃப்ல இருந்து எண்ணெய் வெளியே வரல. அந்த எண்ணெயை பெருசா அமெரிக்கா நம்பி இல்லை அப்படின்னாலும் அந்த எண்ணெய் வெளியே வரலன்றனால சர்வதேச அளவுல டிமாண்ட் ஏறி இருக்கு. டிமாண்ட் ஏறதுனால விலைவாசியும் உயர்ந்திருக்கு. அதனால அமெரிக்காவினுடைய கச்சா எண்ணெயும் உயர்ந்து அங்க பெட்ரோல் டீசல் விலை உயர ஆரம்பிச்சிருக்கு. ஜேடி வேன்ஸ் அமெரிக்கனுடைய துணை அதிபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு அமெரிக்காவுடைய முதல் கோல் என்னன்னா இங்க இருக்கிற பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறது தான். அதுக்கப்புறமாக தான் ஈரானுடைய அணு ஆயுதத்தை பத்தி எல்லாம் நாங்க யோசிப்போம் அப்படின்னு. டொனால்ட் ட்ரம்ப் எதுவும் நடக்கல அப்படின்னு மேனேஜ் பண்ணாலும் ஜேடி வேன்ஸ் போட்டு உண்மையை உடைச்சிட்டாரு. இந்த பெட்ரோல் டீசல் விலை தான் 5வது தலைவலியை ஏற்படுத்துது. அதுதான் அடுத்து வர இருக்கிற தேர்தல். நவம்பர் மாசம் அந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக் கட்சி ஜெயிக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லாம போயிடும். அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணா செயல்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால அந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா உடனடியாக இந்த போரை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்த உள்ள இருக்கிற எம்பிக்களே இப்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. சரி, இதையெல்லாம் எப்படிங்க சமாளிக்க போறீங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்டா, நாங்க ஈரான் மேல கூடுதலான பொருளாதார தடைகளை விதிக்க போறோம். இதுக்கு முன்னாடி உலகம் பாத்திராத அளவுக்கு இந்த தடை இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா கடந்த 47 ஆண்டுகளாக ஈரான் பொருளாதார தடையில தான் இருக்காங்க. அதை தாண்டி தான் இவ்வளவு தூரம் இந்த போர்ல ஈரானால தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்காக ஈரானுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஆனா எவ்வளவு மோசமானாலும் பரவாயில்ல, நாங்க திரும்பி அடிச்சே தீர்வோம் அப்படிங்கிற முடிவுல ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி இருக்காரு. அதனாலதான் ரொம்ப டஃப்பான ஆட்களை எல்லாம் இப்போ முடிவெடுக்கிற முக்கியமான இடத்துல உட்கார வச்சிருக்காரு மொஜ்தபா கமேனி. இப்ப கூட பாருங்க, யுஏனுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் மேல ஐஆர்ஜிசி படையினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது 3வது ரவுண்ட் போருக்கு ஈரான் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அமெரிக்கா ரெடியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க 3வது ரவுண்டா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் இப்போ ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நிக்கிறாங்க. ஆனா கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி என்ன தன்னுடைய பேச்சை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்துகிட்டே தான் இருக்காரு. நாங்க போட போற பொருளாதார தடையில ஈரான் வீழ்ந்துரும், அதுக்கப்புறமாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை அமெரிக்காவுடைய ஒரு பகுதியாக நாங்க மாத்தி அறிவிச்சிருவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தான் தோணுது. இருந்தாலும் அமெரிக்க மக்கள் தான் பாவம், இதையெல்லாம் அவங்க கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த போரை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன ட்ரோன் இருந்தாலே போதும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரானால முடக்கிற முடியும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்ட முடியும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் எப்படி நம்புறான்னு தெரியல. ஜேடி வேன்ஸே சொல்லிட்டாரு, கடைசி வரைக்கும் அந்த இடத்துல மனிதர்கள் இருக்கிற வரைக்கும், ஈரானியர்கள் அந்த நிலத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நம்மளால நிம்மதியாக ஃப்ரீயாக திறக்கவே முடியாது. அவங்க கிட்ட ஒரு சின்ன ஆயுதம் இருந்தா கூட அந்த வழியாக போற கப்பல் மேல அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாலும் கப்பல்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா 2 பில்லியன் 3 பில்லியன் போட்டு தயாரிச்ச கப்பல்களை ஒரு சின்ன ட்ரோனை வச்சு அழிக்க முடியும் அப்படின்னா அந்த கப்பல் நிறுவனங்கள் எப்படி முன் வருவாங்க? அதனால பேச்சுவார்த்தை தான் சரியான தீர்வு அப்படின்னு ஜேடி வேன்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதையெல்லாம் பொருட்படுத்துற மாதிரி தெரியல. பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து என்ன பண்ண போறாரு, அதுக்கு ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாம் டிகோட் பை வெங்கட் சேனல்ல தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அல்காரிதம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை அனுப்புங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் நோட்டிபிகேஷனை அமுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதையும் அமைக்கிறீங்க. அப்பதான் நம்ம வீடியோ எப்பெல்லாம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரும். தொடர்ந்து எப்பயும் கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.